நீங்க பிரைவேட் ஜாப்ல ஒர்க் பண்ணாலும் சரி, இல்ல கவர்மெண்ட் ஜாப்ல ஒர்க் பண்ணாலும் சரி, இந்த அசர்ட்டிவ் கம்யூனிகேஷன்ன்றது நம்ம லைஃப்ல ரொம்பவே முக்கியமானது. பிகாஸ் மத்தவங்க உங்கள வந்து மரியாதையா ட்ரீட் பண்றதா இருக்கட்டும், இல்ல மரியாதையா நடத்துறதா இருக்கட்டும், உங்க ஒர்க்க வந்து ஆன் டைம்ல முடிக்கிறதா இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா, இந்த அசர்ட்டிவ் கம்யூனிகேஷன் வந்து ரொம்பவே உதவியா இருக்கும். இத நான் ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளோட சொல்றேன். என்னோட ப்ரீவியஸ் கம்பெனில பார்த்தீங்கன்னா, என்னோட கொலீக் வந்து ஒருத்தர் வேற வேலைக்கு போறாரு. வேற ஆஃபர் கிடைச்சதுனால. ஸோ என்னோட மேனேஜர் வந்து என் கூட மீட்டிங் செட் பண்றாரு. ஸோ அந்த மீட்டிங்ல அவர் என்ன சொல்றாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி இந்த பெர்சன் போறாங்க. ஸோ வேற ரிசோர்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அது வரைக்கும் இந்த ப்ராஜெக்ட்டை நீங்கள் எடுத்து ஹேண்டில் பண்ணலாம்னு நாங்கள் நினைக்கிறோம். உங்களுக்கு இதை ஏதாவது அப்ஜெக்ஷன் இருக்கா, உங்களுக்கு இதில் ஏதாவது பேண்ட்வித் இல்லையா அப்படின்னு ரொம்ப கிளியராக கன்வே பண்ணாரு. நான் எதுக்கு இதை சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ ஒருத்தவங்க வேலையை விட்டு போகிறாங்க அப்படின்னா ஆப்போசிட்ல இருக்க பர்சனுக்கு வந்து கொஞ்சம் ஷாக்கிங் ஆகும். ஓ அப்படியா அப்படின்னு. பட் நீங்கள் ஷாக்கிங் ஆகும்போது அதுக்கேற்ற மாதிரி ஆப்போசிட்ல இருக்க பர்சன் வந்து வேர்ட்ஸை மாத்துறதோ இல்லை டோனை மாத்துறதோ அதெல்லாம் இல்லாமல் என்ன விஷயமோ அது ஆன் பாயிண்ட்ல வந்து தெளிவாக சில பேர் கன்வே பண்ணுவாங்க. அது ரொம்பவே முக்கியம். ஏன்னா ஒரு கிளைண்ட் இஷ்யூ வருதுன்னா கூட சில பேர் வந்து ரொம்ப எமோஷனலாக அட்டாச் ஆகி நான் அவ்வளோ பண்ணேன் இவ்வளோ பண்ணேன் அவங்க வந்து இது மாதிரி சொல்லிட்டாங்க இது மாதிரி போயிட்டாங்க அப்படின்னு ரொம்ப அதில் வந்து கொஞ்சம் க்ளோஸ் ஆகிடுவாங்க. அப்படியெல்லாம் இல்லாமல் என்ன விஷயம் அது இஷ்யூவாக இருந்தாலும் சரி உங்கள் சைடில் நீங்கள் என்ன பாயிண்ட்லாம் பண்ணியிருக்கீங்க அதை எடுத்து சொன்ன கான்ஃபிடென்ட்டாக உங்களுக்கு பேச தெரியுது அப்படின்னாலே உங்கள் மேலே மிஸ்டேக் இல்லாத மாதிரி தான் இருக்கும். ஸோ இது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒர்க் ஸ்பேஸில் வந்து நிறைய பேர் வந்து ரொம்ப க்ளோஸாக வந்து ஃபேமிலி மெம்பர்ஸ் மாதிரி பழகுவாங்க, இல்லை நல்லா க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பார்ப்பாங்க. பட் என்ன ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒர்க்கை தாண்டி நீங்கள் அதிகமாக க்ளோஸாக பேசிட்டு க்ளோஸாக இருந்துட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களால நினைச்ச ஒர்க் பண்ண முடியாது. நாளைக்கு அவங்க கிட்ட இருந்து நீங்க ஏதாவது ஒர்க் வாங்கணும் அப்படின்னா கூட நீங்க ரொம்பவே கஷ்டப்படுவீங்க. நீங்க ஏதாவது இம்பார்ட்டன்ட் மீட்டிங்ல இருக்கும்போது கூட அவங்க உங்களை வந்து ரொம்ப ஈஸியா டிஸ்டர்ப் பண்ணுவாங்க. டிஸ்டர்ப்னா ஜஸ்ட் ஷோல்டர்ல கூட கை போட்டு பேசலாம். ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் பவர் கம்மியா இருக்கும். இப்போ நீங்க உங்களுக்கு ஓகே எனக்கு பிரச்சனை இல்லைன்னா ஃபைன். பட் நீங்க ஒரு அடுத்தடுத்த லெவல் போகணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ரொம்ப நீங்க க்ளோஸா இருந்துட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களால வந்து அடுத்த லெவல் போகிறது ரொம்ப கஷ்டப்படுவீங்க. ஏன்னா யாரெல்லாம் வந்து சுப்பீரியர் போஸ்டிங்ல இருக்காங்களோ அவங்களாம் பார்த்தீங்கன்னா உங்களால ஜட்ஜே பண்ண முடியாது. அவங்க என்ன நினைக்கிறாங்க என்ன பேசுவாங்க அப்படின்னு. பிகாஸ் அவங்க வந்து அந்த அளவுக்கு இன்ட்ராக்ஷன் வச்சுக்க மாட்டாங்க யார் கூடயும். நீங்க இன்ட்ராக்ஷன் வச்சுக்க கூடாதுன்னு சொல்ல வச்சுக்கலாம். அது அவுட் ஆஃப் த ஆஃபீஸா இருக்கணும். ஆஃபீஸ்க்குள்ள ரொம்ப பர்சனல் திங்ஸ் வந்து ஷேர் பண்றதை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. ஸோ அசர்ட்டிவ் கம்யூனிகேஷனை என்ன பண்ணணும் கொஞ்சம் டீப்பா பாருங்க. அது உங்க ஒர்க் ஸ்பேஸ்ல ரொம்பவே உதவியா இருக்கும். நிறைய ப்ராப்ளம் இதுவே உங்களால சால்வ் பண்ண முடியும்.